ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ராஜ கம்பீரத்தோடு கூடிய இந்த சாயப்பாவின் முகம் உன் கண்களில் பட்டுவிட்டது தானே? அப்புறம் என்ன, நான் சூட்சுமமாக சொல்ல வந்த விஷயம் இதுதான். அதிர்ஷ்டசாலியான என் பிள்ளையான உனக்காகவே இப்போது ராஜயோக வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் ராஜ கம்பீரமான முகத்தோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். பல நாளா நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் நடக்காம போன விஷயத்தை நினைச்சு இப்போது நீ சோகமாக சோர்ந்து இருப்பதால் தான் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் மனபாரம் அனைத்தும் குறையும்படி, உன் வாழ்க்கை வண்ணமயமா மகிழ்ச்சியா மாறும்படி இந்த சாயப்பா உனக்கான பல வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போறேன். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் பத்திரமாக இருக்கக்கூடிய உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம் என் செல்லமே. வாழும் வரைக்கும் ஒரு மனிதன் கையில காசு இருந்தா மட்டும்தான் அவனை மனுஷனா நினைப்பாங்க. காசு இல்லாதவனை செல்லா காசா நினைக்கிற இந்த உலகத்துக்கு நடுவுல நீ எப்படி வாழணுங்கிறத யோசிச்சுக்கோ. வாழ்ந்து மறைந்தாலும் கூட அவன் கையில காசு இருந்தாதான் அவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், மற்றவங்க 4 பேர் பார்க்க வருவாங்க. செத்தவனுக்கு நெற்றி காசு கூட சொந்தமில்லை என்பது தானே நிதர்சனமான உண்மை. எப்போதும் வாழ்க்கையில சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சம்பாதிச்சதை சிக்கனமா சேர்த்து வைக்கிறதும் முக்கியம். சில்லறையை கணக்கு பார்த்து செலவழிப்பவன் தான் வாழ்க்கையில சிக்கனத்தை தொடங்க முடியும். சில்லறை தானே நினைச்சு அள்ளி அள்ளி செலவழிச்சினா அது உன்னுடைய ஊதாரித்தனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என் செல்லமே. எப்போதும் யாராவது நமக்கு கெடுதல் செஞ்சிருவாங்களோ, நமக்கு கெட்டது செஞ்சிருவாங்களோ, தீங்கு செஞ்சிருவாங்களோன்னு எல்லாரையும் சந்தேகத்தை கண்ணோட பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு யார் மீதும் முழுசா நம்பிக்கை வைக்காம கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டால் போதும். எல்லார் மீதும் சந்தேகப்படக்கூடிய எண்ணம் உனக்குள்ள வர வேண்டாம். நீ எப்போதும் நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேன்னு மனமுருகி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்போது குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்க போறேன். சில குடும்பங்கள்ல அவர்களுடைய முன்னோர்கள் அறியாமல் செய்த தவறுகள் காரணமாக அவர்களுடைய வம்சாவளியான தலைமுறையினர் குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. நீ கவலைப்படாத என் செல்லமே. என்னை சரணடைந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உன்னுடைய தீவினையையும் உன்னுடைய தலைவிதியையும் உன் பக்திக்கு பலனாக நான் மாற்றி காட்டுறேன். நானே சில நேரம் வயசான தோற்றத்தில் பசின்னு வந்து உன்கிட்ட உணவு கேட்க வந்து கையேந்தி நிற்பேன். அப்போது நான் தான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் உன்கிட்ட பசின்னு வந்து நின்னாலும் அவர்கள் பசியை போக்க முயற்சி செய். அப்படி பசியோடு இருக்கும் ஒருவருக்கு நீ உணவு கொடுப்பதின் மூலமாக உன்னுடைய துன்பங்கள் விலகும். உன் வாழ்க்கையில் மனசு மகிழ்ச்சியாக மாறும்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் எல்லாமே நிறைவேறி நிறைவான மன திருப்தியான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் செல்லமே. நல்லவர்களோடு இருப்பதை விட தீயவன் என்று சொல்லப்படுபவனோடு இருப்பதில் தப்பே இல்லை. ஏன்னா தீயவன் என்னென்ன செய்வான், எப்படி யோசிப்பான்ற விஷயங்களை நீ கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்கலாம். சந்தர்ப்பவாதிகளின் சூழ்ச்சியில் சிக்கும்போது இப்படிலாம் கூட இவங்க செய்வாங்களான்ற அனுபவம் உனக்கு கிடைக்கும். தோத்து போகும்போது சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிக்கும் போது அடுத்து வெற்றி பெறணுன்ற வைராகியம் யாருக்கும் தெரியாம உன் மனசுல ஆழமாக உருவாகும் என் செல்லமே. அடி வாங்கி அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உனக்கு எல்லா விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில எப்போதுமே கஷ்டப்படவே கூடாது, தோத்து போகவே கூடாதுன்னு நினைக்காத. கஷ்டப்படு, நஷ்டப்படு, தோத்துப்போ, எல்லாத்தையும் கற்றுக்கோ. நேரத்தை வீணடிச்சு நீ சோம்பேறியா இருக்கலாம். அதன் மூலமா நேரத்தின் அருமை உனக்கு புரிய வரும். எல்லாரையும் நம்பும்போது அவர்களுடைய ஏமாற்றமும் சூழ்ச்சியும் வீழ்ச்சியும் உனக்கு புரிய வரும். ஆபத்தை தைரியமாக எதிர்கொள்ளும் போது உன் மனசுல பலம் அதிகமாகும். மனசுல கேள்விகளோடும் குழப்பங்களோடும் வாழும்போது எல்லாவற்றையும் பற்றிய புரிதல் உனக்கு வரும். உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீ இழந்தாலும் கூட நீ வாழ்க்கையை கற்றுக்க முடியும் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் அது உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக வந்து சேரும். அதனால வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உனக்கான அனுபவத்தை நீ கற்றுக்கும் போது
அதன் மூலமா உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லதே நடக்கும். இல்லாததை தேடுறேன்னு ஓடிக்கிட்டே இருந்து இருப்பதை இழந்து விடாதே. எப்போதும் உனக்குள்ள ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கோ. நீ எல்லா விஷயத்தையும் சரியா செய்றியா, சரியா முடிவெடுக்கிறியா, உண்மையா நேர்மையா தான் வாழ்றியான்ற அந்த சுய பரிசோதனை உனக்குள்ள இருக்கட்டும். மீன் எவ்வளவு வேகமா நீச்சல் அடிக்குதுன்றதை பரிசோதிப்பதற்கு அதை தரையில் போடக்கூடாதல்லவா? அதே போலதான் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ கருணையையும் பொறுமையையும் காட்டுவது வீணானது. எப்படி மீனின் வேகத்தை சோதிக்க தண்ணிக்குள்ள விடணுமோ அதே போல சில மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றத அவங்க கிட்ட நீ பழகி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்க கற்றுக்கோ. எப்போதும் உன் வாழ்க்கையில கடுமையாகவும் கஷ்டமாகவுமே வாழ்க்கை இருந்துடாது. உனக்கான பாதையை இந்த சாயப்பா நல்ல பாதையாக அமைச்சு தருவேன். தடைகளும் சோர்வுகளும் நீங்கி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ நிறைவாய் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும்போது குறைகளை பற்றியே யோசிக்காதே. தோத்து போயிடுவோமோன்னு பயந்து தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பதே அழகானது. நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை எல்லாருக்கும் அறிமுகம் செய்யும். நீ பட்ட தோல்விங்கிறது மற்றவங்களையெல்லாம் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு புரிய வைக்கும். ஒரு மனிதன் தோத்து போகும்போது அவன் கூட இருக்கிறதுக்கு யாருமே விரும்பாம விலகி போவாங்க. அவர்களையெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டு யார் உனக்கு ஆதரவா அன்பா ஆறுதலா இருக்காங்களோ அவர்களை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. நீ யாருக்காக விட்டு கொடுக்குற, யாருக்கு நல்லது செய்கிறங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. கெட்டவங்களுக்கு நீ உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அவங்க கடைசியில் உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு தான் போவாங்க. அதாவது நல்ல பாம்புக்கு நீ என்னதான் பால் வார்த்தாலும் அது ஒரு நாளைக்கு கொட்டுங்கிறது போலதான். என்னதான் நீ கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவர்கள் ஒரு நாள் அவங்க சுய புத்தியை உன்கிட்ட காமிச்சிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் குளிரும் வெயிலும் பக்கத்தில் அல்ல, எல்லாமே ஒன்றுக்கொண்டு எதிராகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்விலும் துவக்கம் தொடர்ச்சி முடிவுன்றதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாய் வாழ தயாராகு. என் அருளால உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே சரியாக இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையில நிதானத்தோடு கவனத்தோடு இருக்கணும் என் செல்லமே. மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நீ கஷ்டப்படும் போது, நீ நிதானம் தவறும் போது எல்லாமே உனக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு அதிகம். அதனால எப்போதும் மற்றவங்களை மட்டுமே பார்க்காம உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, உனக்கு எது நல்லதுன்றதையும் நீ யோசிக்க தயாராகு. தேவையில்லாம யாரிடமும் போய் வாக்குவாதமோ விதண்டாவாதமோ செய்யாத. என்ன நடந்தாலும் அமைதியாக அதை தவிர்த்து விடுவதுதான் உன் மன அமைதிக்கு நல்லது. முன்பை விட இப்போது உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையில யார்கிட்ட எங்க எப்படி நடந்துக்கணுன்றத நீயும் கத்துக்கோ என் செல்லமே. உன்னுடைய கடமைகளை, உன்னுடைய பொறுப்புகளை நீ சரியாக செய்தாலே உனக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் செல்வத்தையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன். ஆனந்த கண்ணீர் வடித்து நீ மனமுருகி எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை சிறப்பாக நானே நடத்தி கொடுக்க போறேன்.